வணக்கம். தமிழகத்திலே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்களும் நானும் கோவை மாவட்டத்திலே 2 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். இன்று காலை மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கூட்டத்தை முடித்துவிட்டு இருவரும் இன்று முதல் எங்களுடைய தேர்தல் பணிகளை துவக்குகிறோம். தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிக மிக சாதகமாக சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாடகங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு மக்கள் முன்பாக தங்களுடைய தோல்வி பயத்தால் ஒவ்வொரு நாளும் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெண்களுடைய பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருட்களுடைய பயன்பாடு, தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கான சரியான வழிகாட்டுதல் இல்லாமை, நம்முடைய பகுதியிலே குறிப்பாக கொங்கு மண்டலத்திலே சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு இவர்களால் உயர்த்தப்பட்ட மின்சார கட்டணம் மற்றும் சொத்து வரி தொடர்பான பிரச்சனைகள் என்று ஒவ்வொரு தரப்பு மக்களும் இந்த அரசாங்கம் எப்போது செல்லும், எப்போது வீட்டுக்கு அனுப்புவோம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. எங்களுடைய கூட்டணியை பற்றி பேசினார்கள். இப்போது இந்திய அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கூட்டணி ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற அதிருப்திகளும் இப்போது வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பிரச்சாரம், எங்களுடைய தேசிய தலைவர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு மட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களாலும் ஒவ்வொரு இடங்களிலேயும் அதற்கென்று கூட்டங்கள், பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இது தொடர்பாக கட்சி அறிவிப்புகளை வெளியிடும் என நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் இந்த தூரம் தாமதமாக இருங்க நிமிஷம். ஸோ நம்ம இந்த பகுதியிலே நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் 24 நின்றதற்கு பின்பாக இந்த பகுதி மக்களுக்கு சிறப்பாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அவிநாசிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பகுதி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பகுதி மட்டுமல்ல, மக்களுடைய ஆதரவும் நிறைய இருக்கக்கூடிய பகுதி. அதனால் இங்கு போட்டியிடுகின்ற அத்தனை தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களும் கடந்த முறையை போலவே 10க்கு 10 போன முறை எடுத்தோம். இந்த முறை அவிநாசியை சேர்த்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 11க்கு 11 வெற்றி பெற போகிறோம். சந்தோஷங்க. அவர் பரப்புரை எங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கட்சி இது தொடர்பாக மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு, திரு பியூஷ் கோயல்ஜி அவர்கள் அவருடைய பணி என்னன்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் அவரோட பரப்புரையை எங்களோட தொகுதியில் இன்றைக்கி காலையில் பேசிட்டு வந்தோம். எந்தெந்த தேதியெல்லாம் வரதுன்னு இன்றைக்கே கொடுத்துட்டாரு. நாளைக்கு மாலை கோவை வடக்குக்கு வராரு. நாளன்னைக்கு காலையில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு திரு முருகன்ஜியோட போக போகிறாரு. அவருடைய பணிகள் ரொம்ப சரியாக போயிட்டு இருக்கு. உள்கட்சி அரசியல் காரணமாகத்தான் அண்ணாமலை போட்டியிடல என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்னங்க இது, சீட்டு கொடுக்குற இடத்துல முதல்ல நாங்கள் இல்லை. அதனால் இந்த மாதிரி தவறான கருத்துக்களை தயவு செஞ்சு பரப்பாதீங்க. அவரே தெளிவாக சொல்லியிருக்காரு, நான் தேர்தலில் போட்டியிட விரும்பலைன்னு அவரே சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப 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 உட்கட்சி பிரச்சனை, அக்கா தம்பி, அண்ணன் தம்பி, ஒன்றுமே பாக்கி கிடையாது. அதாவது இன்றைக்கு ஊடகங்களை நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரம் சென்று கொண்டு இருக்கக்கூடிய தலைவர்கள், அவருடைய பேச்சுக்கள் தமிழகத்தினுடைய மக்கள் பிரச்சனைகளை பேசாம எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி கருத்துக்களை உருவாக்குவது அப்படிங்கிறத நாங்கள் எடுத்துக்க விரும்பல. ஏனென்றால் உண்மையான பிரச்சனை நீங்க பேசுனீங்கன்னா நாங்கள் பதில் சொல்ல தயாரா இருக்கோம். சரி ஏங்க, கூட்டணி பேச்சுவார்த்தையில் எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறது கட்சியினுடைய மேல்மட்ட தலைமை முடிவெடுக்குது. அதில் இருக்கிற ஒவ்வொரு டீட்டெயில் நீங்கள் இந்த லிஸ்ட் கொடுத்தீங்களா, நீங்கள் இந்த லிஸ்ட் கொடுத்தீங்களா, நீங்கள் இதை பேசுனீங்களா, அது எப்படிங்க அது எப்படி வரும்? அது எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எல்லா கூட்டணி நீங்கள் போய் திமுக கிட்ட உங்களோட இதை நீங்கள் அவங்க கேட்டாங்க நீங்கள் கொடுக்கலன்னு கேட்பீங்களா? ஒவ்வொரு கேளுங்க,
நாங்க சொல்றோம், ஒவ்வொரு கூட்டணி தலைமையும் அந்தந்த தலைமை முடிவு செய்கிறது. இதுக்கு மேல எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்ப மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்க இப்ப மாநில அரசியலுக்கு உள்ள வருவதற்கான காரணம்? அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களிடத்தில் நாங்கள் ஆசி பெற்றுவிட்டு நம்மளுடைய சகோதரி கோவை வடக்கு தொகுதியில், அதேபோல் நான் இங்கே எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள், அதுபோல் 27 வேட்பாளர்களும் இன்றைக்கு பல பேர் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நாங்களும் 6ஆம் தேதி நானும் சகோதரியும் ஃபைல் பண்ண இருக்கிறோம். சகோதரர்களே, எங்களுடைய கூட்டணியினுடைய ஒரே நோக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பது தான். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியினால் கடந்த 5 ஆண்டுகள் மக்கள் எந்த அளவுக்கு வேதனையில் இருக்கிறாங்க என்று ஒவ்வொரு சாதாரண மக்களுக்கும் இன்றைக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறது. குடும்ப ஆட்சி, திமுகவினுடைய குடும்பம், கலைஞர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், இப்போ இன்பநிதி, இப்படி ஒரே குடும்பம் தான் தமிழ்நாட்டு ஆட்சி அமைக்கணுமா? இதெல்லாம் நாம் வெளியில் திமுகவை அனுப்ப வேண்டும். இரட்டை டபுள் என்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலும் ஆட்சி, மாநிலத்திலும் ஆட்சிங்கும்போது இங்கே அடிப்படை கட்டமைப்பு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இது ஏற்கனவே பல நாடுகளில் பார்த்துருக்கோம். இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து கூட மத்தியில் இருக்கிற ஆட்சி கூட ஒரு அனுசரணை, கடந்த 5 ஆண்டுகளில் மத்தியில் திமுக மத்தியில் இருக்கிற ஆட்சி கூட ஒரு அனுசரணையாக இல்லாத காரணத்தால் தமிழகத்தினுடைய வளர்ச்சியானது பாதிக்கப்பட்டிருக்கு. மக்கள் வளர்ச்சியை எதிர்பார்க்க, குறிப்பாக நம்மளுடைய பகுதி கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், இந்த பகுதியெல்லாம் மக்கள் அதிகமான வளர்ச்சியை தான் எதிர்பார்க்கிறார்கள். இந்த வளர்ச்சியை கொடுப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ச்சியை கொடுக்கும். அதாவது நீங்கள் கேட்டீங்க, அதுக்கு நான் ஒரே எங்களுக்கு கட்சி என்ன கட்டளை இருக்கிறதோ அதை செய்கிறது தான் எங்களுடைய பணி. சகோதரர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியானது ஆட்சி அமைக்கும். நன்றி அண்ணா, நன்றி. மத்தியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி, மாநிலத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆனால் கட்சி என்ன வேலை சொல்கிறதோ அதை செய்வது தான் ஒரு சாதாரண சோல்ஜருடைய கட்சியினுடைய ஆமாண்ணா, இது கட்சியினுடைய விருப்பம், இது என்னுடைய விருப்பம் இல்லை, கட்சியினுடைய விருப்பம். கட்சி என்ன சொல்லுதோ அதை கண்ணை மூடிட்டு கேட்குறது தான் எங்களுடைய வேலை. உங்களுக்கு விருப்பத்துக்கும் என் விருப்பத்திற்கும் எங்கள் கட்சியில் இடம் கிடையாது. புரியுதுங்களா? எங்கள் கட்சியினுடைய கட்டளையை நான் வேலை செய்வது தான் ஒரு சாதாரண தொண்டனாக எங்களுடைய பணி. அந்த பணியை நாம் செய்வோம். நன்றி அண்ணா. சொல்லிட்டேன்.